உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நேற்று மின்சாரம் இல்லை. மின்சாரம்னா கரண்ட் இல்லை. எத்தனை குடும்பம் காஞ்சி போச்சு சொல்லுங்க. பெண்களே, பெண்கள் சமுதாயமே, நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. எப்படின்னு சொல்லவா? ஊரே பணம் வாங்குதுடா, நான் எதுக்குடா வாங்கக்கூடாது என்று நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கி வீட்டை கெடுத்துட்டு நாட்டையும் கெடுக்குறீங்க. அடுத்து புருஷனை குத்துறது, வாயிலையும் மூக்குலையும். சம்பாதிக்க திறமில்லாதவனை பிள்ளை பத்தா போதுமா? பிள்ளை பத்தவன்லாம் ஆம்பளை கிடையாதுடா. பணம் சம்பாதிக்கிறது வந்து ஆம்பளைடா. வேலை கிடைச்சா தானே போக முடியும். சொல்லுங்க, யார் செய்த தவறு? பெண்கள் போட்டி ஓட்டு பணம் வாங்குறது. ஒரு நாள் நேற்று கரண்ட் இல்லை, எத்தனை குடும்பம் அழுகுது. நேற்று வேலைக்கு போல, சடோன், வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, வேலை செய்ய முடியல. எத்தனை தொழில், கோடிக்கணக்கான தொழில் நேற்று அழிஞ்சு போச்சு சடோனில். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெண்கள். போட்டி ஓட்டு ஓட்டுக்கு காசு வாங்குறீங்களா? போட்டி போட்டு லஞ்சம் வாங்குறீங்களா? நீங்கள் செய்த தவறு. செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு எல்லா பழியும் தூக்கி ஆண்கள் மேலே போடுறது. நானும் இன்ன வரைக்கும் ஓட்டுக்கு ஒத்தரவு வாங்கினதில்ல. பின்னாடி ஆட்டாக்களை பின்னாடி கட்சிக்கார பேனர் ஓட்டுவேன், அவங்ககிட்ட ஒத்தரவு வாங்க மாட்டேன். எல்லா பேரும் 200 வாங்குவேன், நான் ஒத்தரவு வாங்க மாட்டேன். ஏன்டா இவங்க பூரா ஏதோ ஒரு பிளானில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதே இது கடைக்காரங்க வந்து ஓட்டுவாங்க. விளம்பரம், பெரிய பெரிய கடை இருக்கும்ல, புதுசாக ஓப்பன் பண்ணுவாங்களே, அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் பணம். 50 ரூபா வாங்குவேன், 100 ரூபா வாங்குவேன். ஆனால் அந்த கட்சிக்காரங்கிட்ட மட்டும் நான் காசு வாங்கவே மாட்டேன். எனக்கு முன்னாடி தெரியும் இந்த ஊரை ஏதோ ஒரு பிளானில் தான் இருக்குண்டு. இருந்தாலும் நம்மளும் கெட்டவனாகவே வாழணும்ல. நல்லவனாக வாழ்ந்தாச்சு அந்த உலகம் வாழ விட மாட்டேது. நல்லவனை தேடாதீர்கள் உலக மக்களே, நல்லவனை தேடாதீங்க. உங்களால் வாழ வைக்க முடியாது, உங்களுக்கு திறமில்ல. உண்மையை சொல்கிறேன். என்ன மக்களே, ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் எத்தனை குடும்பம் காஞ்சி போச்சு. ஒரு நாளில் 1000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு நஷ்டம். நீங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பெருமையாக பேசிக்கிறீங்க.